வணக்கம் மாணவ செல்வங்களே. காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழ் ஆசிரியை. நாம் சென்ற காணொளியில் கே முதல் நே வரை உள்ள உயிர்மெய் எழுத்துக்களையும் அவ்வுயிர்மெய் எழுத்துக்களில் தொடங்கும் சொற்களையும் அறிந்தோம். தற்போது அதன் தொடர்ச்சியாக உள்ள புத்தக பயிற்சிகளையும் அறிவோம். கண்ணாடியில் கண்டுபிடிப்பேன், இணைப்பேன். உங்கள் வீட்டில் முகம் பார்க்கக்கூடிய அந்த கண்ணாடி இங்கே எடுத்து வச்சு இந்த எழுத்துக்கு நேராக எடுத்து வச்சு என்ன பண்ணுறோம், இங்கே திரும்பி இருக்கிற எழுத்துக்களை கண்ணாடியில் பார்க்கும்போது எப்படி தெரியும், நமக்கு நேராக தெரியும் இல்லை. அந்த சொற்களை நீங்கள் படிச்சுட்டு அதற்குரிய படம் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த படத்தோடு என்ன பண்ணணும், கோடு போட்டு இணைக்கணும். உங்களுடைய புத்தகத்தில் இதை நீங்கள் செய்யணும். அடுத்தது நிரப்புவேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க. வெங்காயம், நெல், மேம்பாலம், கேடயம். இதை நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு பெட்டியிலையுமே ஒவ்வொரு எழுத்தாக நம்ம எழுதணும். சரிங்களா? வே இங் கா ய இம் வெங்காயம், நெ இல் நெல், மே இம் பா ல இம் மேம்பாலம், கே ட ய இம் கேடயம். இப்போ நம்ம இதெல்லாம் எழுதிட்டோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சிவப்பு வண்ணத்தில் ஒரு வட்டம் போட்டிருக்காங்க இல்லையா, அதில் என்ன இருக்குது, என்ன எழுத்துக்களெல்லாம் இருந்து அது என்னவா வந்திருக்கு, வே இல் ல இம். என்ன கண்டுபிடிச்சிக்கிறோம், வெல்லம். அது எப்படி இருக்கும், இனிப்பாக இருக்கும் இல்லையா. இப்போ இந்த வெல்லத்தை தேடி வர்றாங்க. சரிங்களா? வந்தவங்களை ஒருத்தர் நமக்கு யாருன்னு தெரியாது, அவங்கள நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? கண்டுபிடிப்போமா? பாருங்கள், வந்தது யார், வெல்லம் தேடி கட்டெரும்பு வந்தது. சரிங்களா? அடுத்தது பார்த்தோமா, வண்டு வந்தது. அடுத்தது ஈக்கள் வந்தன, கிளி வந்தது. அடுத்து வந்தது யார், சரியா? இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. அந்த வெள்ளத்தை தேடி நம்ம அங்கே கண்டுபிடிச்சோம்ல வெல்லம். இப்போ அடுத்ததான் வந்தது யார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு அங்கே குழு கொடுத்துட்டாங்க. சரியா? என்னென்னா இங்கே பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய எழுத்துக்களில் கலர்லாம் எந்த எழுத்து இருக்கோ அந்த எழுத்துல நம்ம என்ன பண்ணணும், வரிசையாக எழுதணும். முதல்ல பாருங்கள் வே, அடுத்ததில் இட்டு, அடுத்தது டு, அடுத்தது இக், அடுத்தது கி, அடுத்தது லி, வெட்டு கிளி. அடுத்தது பார்த்தோமா, அங்கே வெட்டுக்கிளி கண்டுபிடிச்சி இல்லைங்களா, அதுக்கு இங்கே படத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், புள்ளிகளை இணைத்து வண்ணம் தீட்டுவேன். பென்சில் அழகாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த புள்ளிகளை இணைச்சிக்கணும். அந்த டாட் மேலே பென்சில் வச்சு நல்லா அந்த புள்ளிகளை இணைச்சிட்டு அழகாக என்ன பண்ணணும், வண்ணம் தீட்டணும். வெட்டுக்கிளிக்குரிய வண்ணம் எதுவோ அதை நீங்கள் அழகாக தீட்டணும். சரிங்களா? உங்களுடைய புத்தகத்தில் இதை நீங்கள் செய்யணும். அடுத்தது பறக்கலாம் கண்ணே. சரிங்களா? யார் நம்மளையெல்லாம் கண்ணே பொண்ணுலாம் கொஞ்சுவாங்க, நம்மளுடைய அம்மா. சரிங்களா? இங்கேயும் அதே மாதிரி தான் ஒரு மரங்கொத்தி. சரியா? தன்னுடைய குட்டி மரங்கொத்தி எப்படி சொல்லுதாம்மா, பறக்கலாம் கண்ணே அப்படின்னு சொல்லி கூப்பிடுதாம்மா. கண்ணே வெளியே வா. சரியா? மரங்கொத்தி எங்கே குட்டி இருக்கும், மரத்தில் தானே இருக்கும். மரத்தை கொத்தி கொத்தி அதுக்குள்ளே இருக்கும் இல்லையா. அப்படி அந்த மரங்கொத்தி உள்ளே இருக்கும்போது அம்மா மரங்கொத்தி என்ன சொல்கிறாங்க, கண்ணே வெளியே வா அப்படின்னு கூப்பிடும்போது அந்த குட்டி மரங்கொத்தி எதற்கு அம்மா தெரியாமல் கேட்குது. இத்தனை நாள் அது வெளியவே வந்ததில்லை, அதனால் கேட்குது, எதற்கு அம்மா, உயரே பறக்கலாம் அப்படின்னு சொல்லுது. சரியா? நாம் பறவைகள்னாவே பறக்கிறது தானே, உயரே நம்ம பறக்கலாம் வா அப்படின்னு சொல்லுது. உடனே எனக்கு பறக்க தெரியாதே, இத்தனை நாள் அது வெளியவே போனதில்லை, அதனால் என்ன சொல்லுது, எனக்கு பறக்க தெரியாதம்மா அப்படின்னு சொல்லுது. உடனே அம்மா பறவை என்ன சொன்னாங்க, உன் சிறகு வளர்ந்துள்ளது பார். அம்மா சொல்கிறாங்க, உன்னோட சிறகை பாரு எவ்வளோ வளர்ந்துருக்கு, இதை வச்சு நீ என்ன பண்ணலாம், நல்லா பறக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடடே ஆமாம் அம்மா. தன்னோட சிறகை அப்போ தான் அந்த குட்டி மரங்கொத்தி பார்க்குது. ஆமாம் அம்மா நானும் பறக்கலாம் அப்படின்னு சந்தோஷமாக அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, உடனே பறக்க ஆரம்பித்தாங்க. எங்கே பறந்தாங்களாம்மா, அப்படியே சந்தோஷமாக சொல்லிட்டு பறக்கிறாங்க. ஐ மேலே பறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போகிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அம்மாட்ட, நானும் வருகிறேன் உணவு தேடலாம். சரியா? மேலே பறந்து போயிட்டு அப்படி என்ன சொல்கிறாங்க, நானும் வருகிறேன் உணவு தேடலாம். அது
இந்த குட்டி மரங்கொத்தி அப்படியே போயிட்டுருக்காங்க பறந்து. அப்போ அம்மாவும் என்ன சொல்கிறாங்க, நானும் வருகிறேன், உணவு தேடலாம். 2 பேரும் போய் உணவு தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மரங்கொத்தியும் பின்னாடி வராங்க இல்லையா. நம்ம அப்படியே பறக்கும்போது அதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இல்லைங்களா. இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், எதுவாக இருந்தாலும் நம்ம முயற்சி செஞ்சோமா நமக்கு என்ன கிடைக்கும், வெற்றி தான் கிடைக்கும்.